சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழிய நடந்துக்கிட்டு பேட்டை துள்ளி ஆடிக்கிட்டு திந்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு பாரோமையா பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு பாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அதேபோல் இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழாவிலே இன்று ஐயப்பனுடைய மகிஷி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழா 16ஆவது நாள். மகரஜோதி பெருவிழாவின் மகிஷி சம்ஹார உற்சவம் இன்றைய தினம் பிற்பகல் 4 மணி முதல் கொழும்பு 13 விவேகானந்த மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில் சுவாமி ஐயப்பன் வில்லாளி வீரனாக புறப்பட்டு இந்துப்பிட்டி வீதி கண்ணாறு தெரு வழியாக மயிலன் சந்தியை வந்தடைந்து அங்கு இந்த சம்ஹார உற்சவம் மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்கின்றதாகிய ஐயப்பனுடைய நோக்கமே மகிழ்ச்சியை அளிப்பதற்காக தோன்றியவர். அந்த மகிழ்ச்சி சம்ஹாரம் அனைவரும் மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்ததும் அவருடைய உருவமானது மஞ்சமாதாவாக அவதாரம் எடுத்து ஐயப்பனுக்கு அருகிலே சன்னிதானத்திலே வீற்றிருக்கின்ற சிறப்போடு கூடியதாக இந்த மைசம்ஹாரம் வேட்ட திருவிழா சிறப்பாக நடைபெறிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற அறியாமையை நீக்குவது, காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் தீயவையெல்லாம் விளக்குகின்ற வகையிலே மிருக யாத்ரா என்கின்ற வகையிலே இந்த வேட்டை திருவிழா சிறப்பாக கடந்த 44 ஆண்டுகளாக தனித்துவமாக நடைபெறுகின்ற ஒரு சாஸ்தாபுரத்தினுடைய உற்சவம். அந்த வகையிலே அந்த பூஜை வழிபாடும் கலந்து கொள்வதோடு வருகின்ற 20ஆம் திகதி கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் 5/12/2024 வியாழக்கிழமை புத்தளம் மாவட்டம் முந்தல் கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் தேவஸ்தானத்திலே 18 படிகளோடு கூடிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்துக்குரிய பூர்வாங்க கிரியைகள் 5/12/2024 வியாழக்கிழமை காலையிலே ஆரம்பமாகி 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் பஞ்சகுண்டபக்ஷ யாகாரம்பம் பஞ்சாகிரி வச்சனங்கள் நடைபெற்று 7ஆம் திகதி தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு 8ஆம் திகதி காலையிலே 6 மணி முதல் 7 மணி 12 நிமிஷத்தில் வருகின்ற சுபமுகூர்த்த வேளையிலே மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று மார்கழி திங்கள் 1ஆம் நாள். மார்கழி என்பது எப்பொழுதும் கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை சுட்டி காட்டுகின்ற ஒரு மாதமாகும். இன்றைய நாளிலே திரு அவை திருவருகை காலத்தின் 1வது ஞாயிறை நினைவு கூறுகின்றது. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கின்ற எசையா இறைவாக்கினர் மக்களுடைய மனங்களிலே ஒளியாக கிறிஸ்து மீட்பர் பிறப்பார் என்ற நம்பிக்கையை அவர்கள் மீது விதையாக பதித்திருந்தார். எங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்பொழுதும் சுமூகமாக இருப்பதில்லை. அண்மை நாட்களிலே இருந்த கனமழை, அதிலும் மேலாக பல்வேறு பொருளாதார சமூக பிரச்சனைகள் மத்தியிலே எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து இவற்றிலே நாங்கள் நடக்க வேண்டுமா, முன்னேற வேண்டுமா, இது ஒரு கேள்விக்குறியாக பலருடைய மனங்களிலே எழுந்திருக்கின்றது. கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், பல்வேறு துன்பங்கள் மத்தியிலும் நீங்கள் தலையை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று. அதாவது நம்பிக்கை இழக்காமல் இருப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பண்பு ஆகும். நம்பிக்கை இழந்து போகின்ற பொழுது எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சோர்ந்து போகும். நம்பிக்கை இழந்து போகின்ற பொழுது எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள் கூட அவை மறைந்து போகலாம். நம்பிக்கை இழந்து போகின்ற பொழுது நாங்கள் எங்களையும் அடுத்தவர்களையும் நாங்கள் வாழ்க்கையை எதிர்மறையாக பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நாங்கள் சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று பெருமையை நோக்கி நாங்கள் பயணிப்போம். அதனால் கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கின்ற இறைவாக்கினர்கள் எப்படி மக்கள் மனங்களிலே மீண்டும் மீண்டும் நம்பிக்கை உணர்வுகளை தூண்டி எழுப்பினார்களோ, அப்படி இந்த கிறிஸ்துவினுடைய திருவருகை காலத்தின் முதல் நாளாகிய இன்று அவருடைய பிறப்பு விழாவை நாங்கள் மகிழ்வோடு கொண்டாடுவதற்கு, அவருடைய பிறப்பு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்பிக்கை துளிர்களை அவை பிறப்பிப்பதற்கு நாங்கள் இறைவனை எதிர்கொள்ளுவோம். இந்த இறைவன் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையை மீண்டும் துளிர் விடுவதற்காக நாங்கள் முயற்சிப்போம். கிறிஸ்துவினுடைய பிறப்பு பலருடைய வாழ்க்கையிலே புதிய விடியலை பிறப்பித்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் நாங்கள் அனுதினம் எதிர்கொள்ளுகின்ற இருள் நிறைந்த அந்த சூழல்களிலே இருந்து இருளை பரப்பிக்கொண்டு வருகின்ற எங்களுடைய அயல், எங்களுடைய சுற்றம் சூழலிலே இருந்து நாங்கள் ஒளியின் மக்களாக மீண்டும் புதுப்பிக்கப்பட, எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் இறைவனுடைய அந்த பேரொளியிலே நாங்கள் பங்கு கொள்ளக்கூடிய தகுதியுள்ளவர்களாக எங்களை உருவாக்குவதற்கு இறைவனை நாங்கள் உற்று நோக்குவோம். மரியா தன்னுடைய வயிற்றில் பிறக்க இருக்கின்ற மகன் இயேசு அவருடைய பிறப்புக்கு அவருடைய அந்த பிறப்பை எதிர்நோக்கியவளாக இருந்தாள். இறைவனை அவள் நோக்கியதினால் சொன்னாள், இதோ உம்முடைய அடிமை என்று தன்னை அர்ச்சனை செய்தாள், தன்னை கொடுத்தாள், ஆண்டவருடைய கரத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். இந்த இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று அவள் இறைவனை உற்று நோக்கினாள். அப்படி நாங்களும் பிறக்க இருக்கின்ற அவருடைய பிறப்பை நினைவு கூற இருக்கின்ற அந்த இயேசுவை நாங்கள் உற்று நோக்குவோம். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற இருளை அகற்றி மீண்டும் ஒளியை ஏற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவுக்காக இந்த 4 வாரங்களும் எங்களை தயார் செய்வதற்கு இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமென்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை, குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும். அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன், அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி, வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம் அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி
தண்டனைக்கு முன்னால், சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லிம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், இறைச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை, நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.